வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் ஆணி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற தேரோட்டம். காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் மாங்கனி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 7ஆம் திருநாளன்று காலை ஆலயத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நரசிம்மரை வெள்ளிக்கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சாமரங்கள் வீசியபடி வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி தாயார்களுக்கு சாய கொண்டைகள் வைத்து சுவாமிக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை தேரடிக்கு சுமந்து வந்தனர். பிறகு பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. சிம்மங்களும் யாளிகளுடன் துவாரபாலகர்களும் எம்பெருமான் எழுந்தருளிய திருத்தேரை காவல் காக்க எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மாட வீதியில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பிறகு உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தில் மலர்பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது தாயார்கள் சமேத உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். பின்னர் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். அன்று மாலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வசந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மண்டபத்தின் உள்ளே பிரவேசித்த உற்சவ மூர்த்திகளை மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டு தெய்வங்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் களைந்து மலர் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து வாத்தியங்கள் ஏதுமின்றி மீண்டும் வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டி அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ தெள்ளிய சிங்கரையும் வண்ணப்பட்ட ஆடையோடு மல்லிகை மலர் கிரீடங்கள் அணிந்தவாறு எம்பெருமானுடன் நின்றருளிய ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நிறைவாக கோயில் எதிரே எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் ஆணி திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக கல்யாண மேடையில் உற்சவர்கள் அருள்மிகு பெரியநாயகி அம்பாளையும் ஸ்ரீ பெருவுடையாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு பச்சை பட்டாடையும் கட்டி கிரீடங்களோடு ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் பல்வேறு மங்களப் பொருட்களை சீர்வரிசையாக சமர்ப்பித்திருந்தனர். இதையடுத்து அருள்மிகு பெரியநாயகி அம்பாளையும் ஸ்ரீ பெருவுடையாரையும் கைத்தலமாக ஏந்தி எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களை ஊஞ்சலில் அமர்த்தி பால் பழம் கொடுத்து ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு நலங்கு வைத்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ பெருவுடையார் காசி யாத்திரை செல்லும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோம பூஜையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் அருள்மிகு பெரியநாயகி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு அலங்கார தீபம் நாகதீபம் காட்டி சுருட்டி குடை சத்தியம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். பிறகு ஆதித்தம்பதிகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோயிலில் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவையொட்டி திருவீதி புறப்பாடு நடைபெற்றது.
இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து உற்சவர்கள் அருள்மிகு காரைக்கால் அம்மையார், நால்வர் பெருமக்கள் ஆகியோரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியுடன் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர, கையில் மாங்கனி ஏந்தி காரைக்கால் அம்மையார், நால்வர் பெருமக்களும் அருள் புரிய, வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவர்கள் பவனி வர ஏராளமானோர் மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாத்தூர் அப்பன் என அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி தங்க கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்களும் அழகாக திருக்காட்சி தந்தருள, முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. வண்ணத் தோரணங்களுடன் அழகாக காட்சி தந்த பெரிய தேர் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு பிரகார புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாயார் சன்னதியில் இருந்து உற்சவரை தங்க கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒய்யார நடை நடந்தவாறு வெளியே சுமந்து வந்தனர். வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் தாயார் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் ஆரங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் வைத்து குஞ்சலத்துடன் பூச்சடை பின்னலும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்களுடன் தாயாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஏராளமான பக்தர்கள் பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை ஆலயத்தில் இருக்கும் பிரகலாத ஆழ்வான் தோட்டத்தில் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டி ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நீராஜனம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தாயாரை மனமுருக வேண்டி தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதித்து தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் யோக சனீஸ்வரருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு காகத்தின் மேல் அமர்ந்து இடது காலை மட்டும் கீழே இருத்தி வலது காலை மடித்தபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோக சனீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாப்பொடி, பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கருப்பு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். காக வாகனத்துடன் காட்சி தந்த யோக சனீஸ்வரருக்கு தூபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை ஸ்ரீ லட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாள் திருக்கோவிலில் ஆனி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் தாயார்கள் சமேதராக பீடத்தின் மேல் நின்றபடி அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ தாமோதர பெருமாளுக்கு பாதங்களில் வெள்ளிக்கவசம் அணிவித்து மஞ்சள் பட்டாடை கட்டி கிரீடத்துடன் திருநாமம் வைத்து கற்கள் பதித்த ஆரத்தோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக அபயம் காட்டியபடி நின்றருளிய எம்பெருமானின் இருபுறம் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சிகப்பு பட்டாடைகளோடு சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து காட்சி தந்தருளினர். அழகாக அருள்பாலித்த மூலவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபங்களும் காட்டப்பட்டன. இதையடுத்து பிரபந்தம் சேவித்தவாறு தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி ஏக்க தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார்.
கோயில் மூலவரான ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி தங்க கவசத்துடன் கிரீடமணிவித்து சிகப்பு பட்டு வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அருள் புரிந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கும் கோயிலில் சுதை சிற்பமாக எழுந்தருளியிருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி மூலவரை தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் தசாவதார திருமேனிகளுக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரதான திருவிளக்கை ஏற்றி கலசம் வைத்து அதில் அம்மன் திருமுகம் பதித்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மனமுருக வேண்டி பாடல்கள் பாடியதும் அம்மன் திருமுகம் பதித்த கலசம் மற்றும் திருவிளக்குகளுக்கு தூபம் காட்டப்பட்டது. நிறைவாக பழங்கள் நிவேதித்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மாங்கனிகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். இதனிடையே அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் பிச்சாண்டவரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். சுவாமிக்கு முத்தங்கி அணிவித்து அடுக்கு பதக்கங்களோடு கிரீடமும் மாலைகளும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ பிச்சாண்டேஸ்வரருக்கு ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் திருவோட்டில் மாம்பழம் வைத்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் புன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள் புரிந்த பிக்ஷாடன மூர்த்தியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு காரைக்கால் அம்மையார் மற்றும் பரமதத்த செட்டியாரும் எதிர் சேவை சாதித்தபடி தனி சப்பரத்தில் முன்னே செல்ல பிச்சாண்டேஸ்வரரை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்தனர். கைலாய வாத்தியங்களோடு நுழைவு வாயில் ஆராதனையுடன் சிவாலயத்திலிருந்து வெளியே வந்த பிச்சாண்டேஸ்வரரை அலங்கரிக்கப்பட்ட பவளக்கால் விமான சப்பரத்தில் குலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் உற்சவருக்கு வஸ்திரங்கள் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து மாம்பழங்களை நிவேதனம் செய்து வழிபட்டனர். பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் ஏராளமானோர் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் பொருட்டு மாங்கனிகளை இறைத்தனர். அவற்றை எண்ணற்ற பக்தர்கள் சிவனின் பிரசாதமாக கருதி மாங்கனிகளை பிடித்து உண்டனர். அன்று மாலை பரமசிவன் அடியார் கோலத்தில் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல எதிர் சேவையாக ஈசனை காரைக்கால் அம்மையார் அமுது உண்ண இல்லத்திற்கு அழைக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் அடியாராக வந்த பரமசிவனை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வையாளி நடனம் ஆடியவாறு ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிக்ஷாடனர் முன்பு அமுது படைகள் நிகழ்வு நடைபெற்றது. ஈசனுக்கு தயிர் அன்னத்துடன் வடைகள், அதிரசங்கள், காரபட்சணங்கள் மற்றும் மாங்கனிகளையும் வைத்து படையிலிட்டு பலவித சஸ்திரங்கள் கொண்டு பிக்ஷாடன மூர்த்திக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் சிவபெருமானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாச்சியார்குப்பம் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா பூங்கரக வீதி உலாவுடன் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு பக்தர்கள் அம்மனுக்கு கூழ் வார்த்து அன்னப்படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கும்பப்படையலுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் பூங்கரக ஊர்வலம் துவங்கியது. பூங்கரகத்தை ஏராளமான பெண்கள் தேங்காய் பழங்களோடு மாவிளக்குகளை வைத்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு ஊர் மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளை சமர்ப்பித்தனர். இதையடுத்து உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மஞ்சள் காப்புடன் எலுமிச்சையும் மலர் மாலைகளும் அணிந்தபடி மூலவர் அம்மன் திருக்காட்சி தந்தருள கற்பூரம் சமர்ப்பித்ததும்
உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்திருக்கும் புகழ்வாய்ந்த அருள்மிகு கங்கையம்மன் கோவில் ஆணிக்கடை வெள்ளியை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு முத்தாலம்மன் கோயிலிலிருந்து விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பம்பைகள் முன்னே செல்ல பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த பால்குடம் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் வலம் வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் ஆலயத்தை சுற்றி வந்து மூலவருக்கு பால்குடங்களை சேர்ப்பித்தனர். நிறைவாக உற்சவர் அம்மனை விசேஷமாக அலங்கரித்து நாக வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவர் தாயாருக்கு பிரகார புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை தங்க கேடயத்தின் மேல் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். குஞ்சலத்துடன் பூச்சடை பின்னல் தாங்கி பச்சை பட்டுடுத்திக் கொண்டு மாணிக்க அபயமும் வரதமும் காட்டியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தருளினார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார். இதையடுத்து தாயாரை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து பிரபந்ததாரர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சென்னராய சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சென்னராய பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க ஹோமம் வளர்த்து கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மூலவரையும் உற்சவரையும் பிரதிஷ்டை செய்து பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீர் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகரை கைத்தலமாக ஏந்தி மங்கள வாத்தியங்களோடு நடனங்கள் ஆடியவாறு கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிஜகநாத பெருமாள் ஆலயத்தில் தாயார் மற்றும் உற்சவர் பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதையொட்டி ஊஞ்சல் மீது ஸ்ரீ கல்யாணவல்லி தாயாரையும் ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரையும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. காவிப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ கல்யாணவல்லி தாயார் அருள் புரிய வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடமும் நீலநாயக்க பதக்கமும் அணிந்து நின்றவாறு ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளும் அருள் புரிய உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கும்பதீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்தோடு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி காசு மாலையோடு கற்கள் பதித்த ஹாரங்களும் காலில் வெள்ளிக் கொலுசும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள மந்திர உச்சாடனங்களோடு அம்பிகைக்கு கோபுர தீபமும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டது. ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் தீபங்கள் ஏற்றி கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பொதிகை மலையின் வனங்கள் நடுவே தாமிரபரணி நதிக்கரையில் செந்தமிழ் முனிவராகிய அகத்திய பெருமானுக்கு அமைந்துள்ள கோயிலின் குடமுழுக்கையொட்டி ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியவாறு மூலவர் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து கோயில் கருவறை முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகர், மூலவராக அருள் புரியும் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டது.
இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த நெய்வேலி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ சப்தகன்னி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து சப்தகன்னியருக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் உபகோவிலான அருள்மிகு பறவை நாச்சியார் உடனமர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி மாலை சூட்டி அலங்கரித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் திருக்கோயில் குடமுழுக்கையொட்டி யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கோயில் கருவறையில் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் மற்றும் ஸ்ரீ நல்லத்தங்காள் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களுடன் தெய்வ திருவுருவங்களையும் பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அர்ச்சனை செய்து பிரதான கலசத்திற்கு கற்பூரம் காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் யாகசாலையிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு மாலை சூட்டி புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ நல்லத்தங்காள் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், அபிஷேகப் பொடி உள்ளிட்ட பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்தனர். பின்னர் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தந்த அருள்மிகு நல்லத்தங்காள் அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்தோடு கற்பூர ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பூஜைகளை நிறைவு செய்தனர். சேலம் மாவட்டம் சந்தியூர் அருகே அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ மூங்கில் கொத்து முனியப்பன் திருக்கோயில் குடமுழுக்கையொட்டி தெய்வ திருவுருவ சிலைகளை பக்தர்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிறகு அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகருக்கும் மூலவர் அம்மனுக்கும் ஆரத்திகள் காட்டியதும் பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் முதலில் சுயம்பு மூர்த்திகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சுதை சிற்பமாக அமர்ந்தருளும் ஸ்ரீ முனியப்ப சுவாமிக்கும் கற்சிலைக்கும் புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீ முனியப்ப சுவாமிக்கு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் ஆணி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற தேரோட்டம். காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் மாங்கனி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன.
ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.